வஸ்வாஸ் என்பது ரொம்ப டேஞ்சரானது. அது எல்லாருக்கும் வரும். அந்த வஸ்வாஸ்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது. பாவம் செய்யறதுக்கு வரதான் வஸ்வாஸ். இந்த மரத்துக்கிட்ட வேணான்னா அவன் போக சொல்லுவான் சைத்தான். அதுக்கான பிளான பண்ணுவான். ஒருத்தர் விபச்சாரம் கூடாது என்று அவர் சொல்லியிருப்பார், அவரை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை சைத்தான் பண்ணுவான். ஹராம் என்று சொல்லியிருப்பார், அந்த ஹராத்தில் அவரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சைத்தான் பெரிய திட்டம் போடுவான். இதுக்கு வஸ்வாசுக்கு எங்களால பாதுகாக்க இயலுமெண்டா எதுக்கு அல்லாஹ் சொல்லணும்? நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்டையும் பாதுகாப்பு தேடணும். வெள்ளம் வருவதா ஏதாவது அணையை கட்டி பாதுகாக்கலாம். இப்ளீஸ் தனியா பாதுகாக்கிறது உங்க அறிவு உங்களை பாதுகாக்கும் நம்பிங்கன்னா தோப்பும். அறிவு பாதுகாக்கும் எத்தனையோ அறிஞர்கள் பாதுகாக்கப்படணும் இல்ல. நாங்க படிக்கிற இது போ அல்லாஹ்வோட பாதுகாப்பு இப்ப வேணும். ரோட்ல போறவங்க பொடிகார்டோட போறாங்க. சில பணக்காரர்கள் மெடகஸுக்கு போய் ஜம்பி ஆவர் செய்றவங்க பொடிகார்டு ஏன்னா எப்ப வந்தாலும் ஏதாவது நடந்துருமே. ஷைத்தானுக்கு என்று பாதுகாப்பு வேணுமா? அந்த அறிவு மட்டும் மட்டும் அதுக்கு பத்துமாக இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லவே தேவையில்லை. நான் எல்லாம் படிச்சுட்டேன், நான் பாதுகாப்பு தேட தேவையில்லை. அவுது பிறப்பினா உங்களுக்கு தான்ப்பா, எனக்கு இல்ல. நீங்க தான் அவுது சொல்லணும், எனக்கு இல்ல. அவுது பிறப்பின் நாஸ் என்று ரசூலுல்லாஹ் அவங்கள சொல்றாங்க, நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் நபியே. அது ஒவ்வொரு நைட்டுக்கும் பாதுகாப்பு. ஒவ்வொரு பாயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அப்படி என்றா இந்த பாதுகாப்புல பிரச்சனைனாலதான் சகோதரர்களே எத்தனை கதை. சுபஹானல்லாஹ். போன வாரம் அதுக்கு முன்ன வாரம் ஒரு வாப்பா பேசுறார். அவர் மௌலவி, அவர் மகன் ஹாஃபில். வீட்டுல எல்லாம் மார்க்கத்தோட நிக்கிறாங்க. மகன் போதைக்கு அடிமையாயிட்டார். ஹாஃபில் காப்பாற்றணும் துடிச்சு போறாரு. அன்பு சகோதரர்களே, இது அன்பையிலிருந்து பார்த்ததுதான். என்னண்டா சகோதரர்கள் கொள்கையை விளங்கினாங்க, அவங்க புள்ளைய பள்ளியை கூட்டிட்டு வர்றது. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் கொள்கையை வழங்கிட்டோம், கல்யாணம் விட்டு கூட்டி போனோம், ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட்டி போனோம், இந்த மஜ்லிஸுக்கு கூட்டி வர்றோமா? அந்த நேரத்தில் பிரச்சனை இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சைத்தான் நிறைய திட்டம் போடுறான் வெளியில இருந்து. எனக்கு வல்லாஹி பயம், உங்களுக்கு பயம். அதாவது நம்ம பிள்ளைகள் பறிப்பெயரக்கூடாது. எக்கச்சக்கமான திட்டம் போடுற நேரத்துல மனைவிய பறிச்சுட்டு போறான். மனைவி நல்லா இருக்கிற கணவன் எடுத்துட்டு போனான். நம்ம சைத்தான நம்புறோமா இல்லையா? அவன் சூழ்ச்சி செய்யறான் நம்புறோமா இல்லையா? ஒரு ஆள் எனக்கு எதிரியா நிக்கிறான், ரோட்ல போற நேரம் ஷூட் பண்ணிடுவான், அச்சம் இருக்குது. கவனமா போமா மாட்டோமா? எங்களுக்கு பயம் இல்லையா? பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கிற எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம நிக்கிறோம். அவங்க ஒழுக்கமா ஹிஜாபோட தான் இருப்பாங்க. ஹிஜாபோட தான் இருப்பாங்களா? அப்படிதான் இருப்பாங்களா? மார்க்கமோடு இருப்பார்களா? யாரு? அதுக்குத்தான் அல்லாஹ் ஒரு முறையை வச்சிருக்கிறான். அந்த முறை 5 வாட்டி தொழுவுங்க. அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இல்ல இப்ப நான் கிரேடிங் அடிச்சிட்டேன், என்ன கிட்ட கூட சைத்தான் வர மாட்டான். அட ஒவ்வொரு நாள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணுமா சைத்தான் இருந்து? அல்லாஹ் மட்டும் பாதுகாப்பு தராட்டி எந்த அறிவும் எந்த இல்மும் எந்த ஹிஃபுலும் எதுவும் நமக்கு பயனளிக்காது. இந்த கொள்கையை கவனமா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு கிழமை நீங்க லேட் ஆயிருங்க, ஒரு கிழமை மார்க்கத்தை விட்டு ஒரு வாரம் நீங்க தூரமா இருந்தீங்கன்னா அப்புறம் தெரியும் இந்த நாங்க எங்க போறோம். சில சகோதரர்கள் எங்களுக்கே நடக்கு. ஒரு சகோதரர் இப்ப லோயர் அடிக்கிறாரு, 2 வாரத்துக்கு முன்னாடி கோல் அடிக்கிறாரு. அவர் லோ படிக்க முன்னாடி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வீட்டு நம்ம வாப்பா ஆர்மி ரொம்ப கிழக்கு மாகாணம் போனா அவங்க வீட்டுலதான் சாப்பாடு, சின்ன வீடு. அங்க உட்கார்ந்துட்டு மார்க்கத்தை பத்தி நிறைய பேசி ஒரு இளைஞரா நிக்கிற நேரம் அவர் துடித்து பேசினார். ஊரை இது பண்ணணும். இப்ப அவரு வெளியில இப்ப பெரிய கொஞ்சம் லோயர் இதா இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்ப எனக்குள்ள ஒரு ஃபித்னா உருவாக்கி நான் உணர்றேன். எனக்கு மார்க்கத்தோட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாக எனக்கு இப்ப பயானுக்கு வந்து கொள்ள இயலாத ஒரு சிச்சுவேஷன்ல நிக்கிறேன். நானும் லோயர், என் வைஃப் லோயர். அவருடைய அந்த பழைய நான் அவரோட சாப்பிட்டு காலையில் போய் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஞாபகம் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும், அவரையும் பாதுகாக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்டா, துனியா அப்படி கவ்விரும். ஈமான் என்பது ஒரே லெவல்ல இருக்காது. ஒரே லெவல்ல இருந்தா ஈமான் இல்ல. ஹார்ட் ஒரே லெவல்ல போச்சுன்னு வைங்க, ஆள் மவுத்துன்னு அர்த்தங்களா? மெஷின் இப்படியே இருக்குதுன்னா கதை முடிஞ்சு மேல கீழே மேல கீழே மேல கீழே போகணும். அதான் ஹார்ட் மேல கீழே காட்டும். பிரெயின் வேவ்ஸ் அப்படிதான். இதே மாதிரி ஈமான் இன்றைக்கு கூடும், நாளைக்கு குறையும், நாளண்டைக்கு கூடும், மவுத்து வரைக்கும் அது நடக்கும். அது வரைக்கும் அதை பாதுகாக்கணும். ஈமான தொழுகையை பாதுகாக்க சொல்றான் அல்லாஹ்.
தொலை சொல்றான் ஒரு இடத்துல, தொலை சொல்றான்ல, தொழுகையை நிலைநாட்டுங்கன்றான். தொழுகையை நிலைநாட்டுங்க. நிலைநாட்டுறது என்ன? நிலைநாட்டுறது என்ன? தொழுகிறது என்ன? யுசல்லூன ஸலாண்டா தொழுது போங்கப்பான்னு அர்த்தம். யுகீமுன ஸலாண்டா தொழுகையை நிலைநாட்டுங்க. நீ தொழுவா, அடுத்த இடத்துல மகன் தொழணும், வைஃப் தொழணும், உன் சந்ததி தொழணும், நிலைநாட்டிட்டு மௌத்தா போறாரு. அதான் இந்த இடத்துல அதெல்லாம் சொல்றான், ஹாஃபிலூன், அத பாதுகாத்துக்கோங்க, பறிச்சு போயிரும், தொழுகை காணாம போயிரும். சகோதரர்களே, அதனால சொல்றேன், சில தப்பான அபிப்பிராயங்கள் பேஸ்புக்ல வரும், வாட்ஸ்அப்ல வரும், அதை பாருங்க, தப்பு இல்லை. அதுதான் இது என்றால், அதாவது மார்க்கத்தின் பூரண வடிவு பேஸ்புக்ல இதை சைத்தான் கொண்டாடுறது. இது கிடைக்கும், இவரு சொன்னனால சொல்றேன், இது கிடைச்சிருமே, இந்த மாதிரி வந்துருமே இருந்தால் இப்ப சைத்தான் வர்றான்னு அர்த்தம். நல்ல ஐடியா தருவான், நல்ல ஐடியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, சைத்தான் வந்து கேட்பானா, அடடா அத்தியா அல்லாஹ் எல்லாம் படைச்சான் பாத்தியா, அவனே ஐடியா தருவான். ஐடியா தந்து எல்லாத்தையும் தந்து அல்லாண்டு இதாயிட்டு ஃபைனலா ஒன்று கேட்பான், அல்லாஹ் யாரு படைச்சது? எப்படி கேட்டான் பாருங்க. அவன் பிஹெச்டி முடிச்சிருக்கிறான். சாதாரண ஒரு ஆளா அல்லாஹ் எங்களுக்கு பக்கத்துல வைக்கல. இன்னஹுலக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா. அவன் பகிரங்க எதிரியா பாருங்க. இன்றைக்கு காலையில எதிரிய நினைவு வந்துச்சா? பட்ஜெட் ஞாபகம் வந்துச்சு, கடன் கொடுக்கும் நினைவு வந்துச்சு, இந்த மாசம் பிரச்சனை துண்டு உழுதுருமான பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கு ஒரு எதிரி நம்மளை அட்டாக் பண்ண நிக்கிறான்னு வந்துச்சா? பெருமானாருக்கு வந்துச்சு, ராத்திரி தூங்க போக்கல வந்துச்சு. அதனால குல் சூராக்களை ஓதிக்கொண்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஹ்ஸாபுடைய 35வது வசனத்திலே முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்லுகிறான். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? இன்னல் முஸ்லிமீன்